ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிரெட் வச்சு தான் ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். இப்போ பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு, கொஞ்சோண்டு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துடலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ லைட்டாக வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா கேரட் சேர்த்துடலாம். முட்டைக்கோசையும் இப்போவே சேர்த்துடலாம். இதோடைய பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். குடமிளகாயும் சேர்த்துடலாம். அதோடைய கலர் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இப்போ காய் எல்லாத்தையும் அரை வேக்காடுக்கு வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நல்லா அடித்து எடுத்துடலாம். முட்டை அடிக்கிறத வச்சு நல்லா நுர வர வரைக்கும் நான் அடிச்சுக்கிறேன். இப்போ முட்டையை நல்லா நுர வர வரைக்கும் அடித்து எடுத்தாச்சு. இப்போ பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் இல்லாட்டி நம்ம எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். கலக்கிட்டு ஒரு தடவை கலக்கிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்தா காய்கறி சேர்த்துடலாம்.